மகாநதி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சாரதா இருந்துட்டு நான் இவங்க எல்லாரும் சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனா இத்தனை வருஷமா உங்க கூட நான் வாழ்ந்திருக்கேன். ஆனா நானே உங்களை சந்தேகப்பட்டு பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபோனை பார்த்து அழுந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஆளுங்க வராங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க அண்ணன் மேலே நீங்க கேஸை கொடுத்துருப்பீங்க, மரியாதையா கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சில ரவுடிங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாரதா ஒண்ணுமே புரியாம யாரடி இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட கேட்கவும், பார்த்தா தெரியல, நெத்திலே எழுதி ஒட்டியிருக்கே ரவுடிங்க பொறுக்கிங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்லிடுறாங்க. ரவுடிங்களும் பொறுக்கிங்களும் ஒரு வீட்டுக்குள்ள தூந்தா அந்த வீடு எப்படி இருக்குன்னு நாங்க இப்ப காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா பாட்டியும் கூட அடிக்கிறதுக்காக போறாங்க. கங்கா இருந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோனை பிடுங்கி கீழே போட்டு கங்காவையும் கீழே தள்ளி விட்டுறாங்க. வலியால கங்கா ஒரு பக்கம் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாரதா ரொம்பவே பயந்து போறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ப முடிச்சிருக்காங்க. இனி மகாநதி சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.